ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிற தியானம் என்னவென்றால், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற வேண்டும், அல்லவிட்டால் உலர்ந்து போன வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஏன்னா என் சூழ்நிலைமைக்கு தகுந்தாப்புலே கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். நானே உலர்ந்து போய் நிற்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, சில நேரங்களில் தேவன் நம்மிடத்துல பேசுகிறதான வார்த்தைகள் அது எதிர்மறையாக தான் என்ன செய்யும் இருக்கும். சில நேரங்களில் அப்படியெல்லாம் இருக்கும். உலர்ந்து போனதான நம்முடைய வாழ்க்கை, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், அந்த பிரயாசத்தின் மத்தியில் எனக்கு பலன் இல்லை. நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், அந்த பிரயாசத்தின் மத்தியில் எனக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. நான் எவ்வளவோ வேலைகளை செய்கிறேன், அந்த வேலைகளில் நான் எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணாலும் என் கையில் 5 பைசா கூட நிற்பது இல்லை. உலர்ந்து போய் காணப்படுகிறது, உலர்ந்து போய் என்ன செய்கிறது காணப்படுகிறது. வாசியுங்கள், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 37:4-5. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்பு எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும்? ஈரப்பதம் இல்லை, எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு. உலர்ந்து போனதான அந்த எலும்புகள் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை அது கேட்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. எப்பொழுது கேட்கப்படும் என்றால், அதுக்குள்ளே ஆவி பிரவேசிக்கும் போது. தொடர்ந்து வாசியுமா. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்போ ஒருவேளை நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உலர்ந்து போயிருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வறண்டு போயிருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க பெறாமல் இருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்களினால் நாம் பரிபூர்ணம் அடையாமல் இருக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தருக்கு உண்மையாய் செவி கொடுத்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவீர்களானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து என்ன செய்யும்? நிறைவேறும், அளவிட்டால் பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வரவில்லை. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வரவில்லை. அந்த ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் அல்ல, ஒரு மனுஷி அல்ல, ஒரு சபை அல்ல, மற்றவர்கள் அல்ல. யார் நடத்த வேண்டும்? ஆவியானவர். அந்த ஆவியானவருடைய ஆவி நம்மிலே என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போதுதான் செத்து போனதான கிரியைகள், செத்து போனதான ஆசீர்வாதங்கள், மரித்து கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அது நமக்கு திரும்ப என்ன செய்கிறது? கொடுக்கப்படுகிறது. ஐயா, உலகத்தில் எல்லாருமே நல்லதானே இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, அவர்களுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் இங்க இருக்கும். ஆனா நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். எனக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒரே ஒரு ஆசீர்வாதத்திற்காக நான் அந்த உலகத்தில் வாழவில்லை. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக இந்த இயேசுவை நான் அறியவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதனுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால், 2 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். எத்தனை ஆசீர்வாதங்கள்? எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை ஆசீர்வாதம்? 2 ஆசீர்வாதம். 1 உலக பிரகாரமான ஆசீர்வாதம், 2 ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 2ஐயும் பூரணமாய் பெற்றவர்களுக்குத்தான் பரிசுத்த ஆவியின் தேவன் அவர்களுக்குள்ளே என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார்.
பரிசுத்தாவின் தேவன் அவர்களுக்குள்ள என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? உயிர் அடைவீர்கள். அப்போ சிலருக்குள்ள தேவனுடைய ஆவி இன்னும் பிரவேசிக்க முடியல, தடுங்கலா இருக்கு. தடுக்கலா என்ன செய்யுது? சில நேரத்தில் நெஞ்சு வலி வந்துட்டுனா அந்த போற நரம்புல என்னது இருக்கா? என்னது இருக்கு? அடப்பு, பிளாக் இருக்குல்ல. அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்துல சிலருக்கு பரிசுத்தாவின் தேவன் பிரவேசிக்க கூடாதபடி பிளாக் இருக்கு. பிளாக் என்ன செய்யுது? இருக்கு. அந்த பிளாக்கை எடுக்கணும். பிளாக் எடுக்கணும். எங்க எடுக்க முடியும்? சபைக்கு வரணும், ஆவியில நிரம்பணும், பரிசுத்தாவின் தேவன் நமக்குள்ள போகணும். போகும்போது எப்படி எப்படி ஆதாமுக்கு அவனுக்கு தெரியாமலே ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒரு விலா எலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு மனைவியை உண்டு பண்ணினாரோ, அதே போல ஆசீர்வாதங்களை பெறக்கூடாதபடிக்கு நம்மிடத்துல காணப்படுகிற அந்த அடைப்புகளை நாம் சபையில வந்து ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது அந்த அடைப்புகள் தானாய் திறக்கப்படும். தானா என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். தானா என்ன செய்யப்படும்? அதனாலதான் ஆவியில நிரம்பி நீங்க ஜெபம். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில எப்படி இருங்க? அனலாயிருங்கள். ஆவியிலே உற்சாகமாயிருங்கள். மாம்சீகம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆகையினால அந்த உற்சாகமான ஆவியினால கர்த்தரை துதிக்கும் போது உலர்ந்து போனதான வாழ்வு, உலர்ந்து போனதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்க ஆவியிலே ஜெபிக்கும் போது அந்த ஆவியான தேவன் நமக்குள்ள பிரவேசிக்கிறார். விசுவாசிக்கிறவங்களும் தலைக்கு மேல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய அடைப்புகள் திறக்கப்படும்படியாக்க, என்னுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படியாக்க அந்த பரிசுத்தாவின் தேவன் எனக்குள்ளே பிரவேசித்து சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள பிரவேசிக்கும். அவர் நமக்குள்ள என்ன செய்யணும்? பிரவேசிக்கும். அவர் நமக்குள்ள பிரவேசிக்கும் போது சகல ஆசீர்வாதமும் நமக்கு வந்து என்ன செய்யும்? இறங்கும். சகல ஆசீர்வாதமும் நமக்கு வந்து என்ன செய்யும்? இறங்கும். அவர் பிரவேசிக்க நம்முடைய வீடு ஆயத்தமா இருக்கணும், நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருக்கணும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அங்க அக்கிரமங்கள் இருக்கக்கூடாது, பாவங்கள் இருக்கக்கூடாது, சுகபோக வாழ்வு இருக்கக்கூடாது. இந்த மூன்றும் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்தாவின் தேவன் அங்க இறங்கி கிரியை செய்ய முடியாது. எலும்புகள் உலர்ந்து போவதற்கு 3 காரணங்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சங்கீதம் 31:10. வேகமாய் வாசிக்க வேண்டும். சங்கீதம் 31:10. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து. அப்ப எலும்புகள் உலர்ந்து போவதற்கு காரணம் என்ன? நம்முடைய அக்கிரமம். இயேசுநாதரும் வருகையில இந்த வார்த்தை தான் சொல்ல போறாரு, அக்கிரம செய்கைக்காரர்களே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு. ஆமா, உலகத்துல இருக்கும்போது நம்ம நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிடலாம், நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடிக்கிடலாம், நல்லவங்க மாதிரி சொல்லிக்கிடலாம் வந்துக்கிடலாம். ஆனா அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாய் பலனளிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. என்ன சிந்தை இருக்கக்கூடாது? அதான் சொல்லப்பட்டு, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் என்ன செய்தது? உலர்ந்து. என் எலும்புகள் என்ன செய்துட்டு? உலர்ந்து போகிறது. உலர்ந்து போகாதபடி ஆவியானவர் நமக்குள்ள பிரவேசித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் உலர்ந்து போகாது. ஆனா அக்கிரமம் பிரவேசிக்கும் போது பலனும் குறையுது, எலும்பு என்ன செய்கிறது? உலர்ந்து போகிறது. 2வது பாவம். சங்கீதம் 38 3வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. எதனால? ஆமா, பரிசுத்தமாய் ஜீவித்தா அந்த எலும்புகள் புஷ்டியாக மாறும்.
அந்த எலும்புகள்ல நல்ல சௌக்கியம் என்ன செய்யும்? இருக்கும். நல்ல சௌக்கியம் அந்த எலும்புகள்ல இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். அதனால்தான் பாடின உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக என்ன செய்யணும்? மாற. அப்ப நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்தாவுல பாடணும் அசைபாடும் அசைபாடும். ஆமா, நம்ம மேல அவர் அசைவாடணும். அப்போ இந்த பாவம் நமக்குள்ள ஆளுகை செய்யாது. என் பாவத்தினால் என் எலும்புகளில் என்னதில்லை? சௌக்கியம் இல்லை. மூன்றாவது, சுகபோகமாய் வாழ்கிறதான அனுபவம். தான் மட்டும் வாழ்ந்தா போதும், தான் மட்டும் நல்லா இருந்த போதும். சுகபோகமா 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சுகபோகமாய் வாழ்கிறதான ஒரு அனுபவம் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. சுகபோகமாய் வாழ்கிறவள் ஆமா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்படிதானே? உயிரோடைய செத்தவள்னா என்ன அர்த்தம்? இருந்தும் என்னதில்லை, தான் மட்டும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு சொல்லுதேன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுயநலம் அல்ல, பிறர் நலமும் இருக்க வேண்டும். நம்மை போல் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க வருவீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை அறியாத ஒரு உலர்ந்த அனுபவம் இருக்கும் என்றால் அந்த அனுபவங்கள் மாறும். அந்த அனுபவங்கள் என்ன செய்யும்? மாறும். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் எத்தனையோ அனுபவங்கள் மாறி இருக்கிறது. வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்கள். ஒரு தகப்பன் இல்லாமல் வளர்ந்ததான என்னை தேவன் இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் இதுவரைக்கும் சுகபோகமாய் வாழ்ந்தது கிடையாது. என்கிட்ட இருக்கா, இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன். ஆனா உண்மையா இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் கொடுப்போம். ஏமாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் சில நேரங்களில் திட்டமும் தெளிவுமாய் பேசுவார். போப்பா, கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்ற. உங்கள்கிட்ட பேசுகிற ஆண்டவர் என்கிட்ட என்ன செய்யணும்? என்கிட்ட பேசுகிற ஆண்டவர் உங்ககிட்ட என்ன செய்யணும்? பேசணும். அப்போ அதான் உண்மையான அனுபவம். சுகபோகமாய் வாழக்கூடாது. சுகபோகமாய் வாழக்கூடாது. நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்றைய தினத்தினுடைய பாடு இன்றைக்கு போதும். நாளைய தினத்துல கர்த்தர் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். உலர்ந்த நம் எலும்புகள் பலனடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசுவை மட்டும் பின்பற்றி செல்ல வேண்டும். இயேசுவை என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்ற வேண்டும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் சீஷர்கள் ஒருத்தர் இயேசுநாதர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே, முதலாவது மரித்து போன என் தகப்பனை போய் நான் என்ன செய்யட்டும்? அடக்கம் பண்ணட்டும். இயேசுநாதர் சொல்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை என்ன செய்யட்டும்? நீ என்னை பின்பற்றி வா. வாசியுமா? ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை என்ன செய்யட்டும்? உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்றால் இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும். இயேசுவை என்ன செய்யணும்? பின்பற்றிப்போம். அவரை மட்டும் பின்பற்ற, வேற யாரையும் பின்பற்ற. கடைசி நேரத்தில் சொல்லலாம், நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னையும் என்ன செய்யுங்கள். பவுல் சொல்கிறார். அது கடைசி நேரத்தில் சொல்லக்கூடியதான வார்த்தை. இன்னைக்கு நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், நாளைக்கு எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு முன்னால நிறைய கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியிலே நான் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நான் இயேசுவை பின்பற்றி என்ன செய்யணும்? இயேசுவை என்ன செய்யணும்? பின்பற்றிப்போம். இயேசு ராஜாவை மட்டும் நம்ம பின்பற்றணும். நம்மளை சுற்றி நிறைய பாவங்கள் நெருங்கி இருக்கிறது.
நம்மளை சுற்றி நிறைய அக்கிரமங்கள் நெருங்கி இருக்கிறது. விசுவாசத்தை கெடுக்கிறதான அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் எப்படி ஓடணும்? ரொம்ப பொறுமையா ஓடணும். ரொம்ப பொறுமையா என்ன செய்யணும்? ஓடணும். அதான் அங்கே சொல்ல, மரித்தோர் தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும்பா, நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி வா. நம்ம ஆண்டவரை பின்பற்றி வேற யாரும் என்ன செய்யக்கூடாது. என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் வேற யாரையும் பார்க்கல, ஏசப்பாவை மட்டும் பார்க்கிறேன். அந்த ஏசப்பா என்னை கிருபையாய் நடத்துகிறார். ஏசப்பா என்னை கிருபையாய் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். இயேசுவின் பின்னால நம்ம போக துணிந்ததான நாம் இயேசுவை விட்டு பின்னால வரக்கூடாது. இயேசுவை சார்ந்து வேகமா என்ன செய்யணும்? போகணும். அவருக்கு பின்னால போகணும். அதனால்தான் ஒரு பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எல்லாரும் பாடுங்க பார்ப்போம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அப்போ ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் உலர்ந்த அனுபவங்கள் பலனடைய இயேசுவை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் மாம்சம், இயேசுவின் இரத்தத்தில் நாம் பங்கு பெற வேண்டும். நற்கருணை ஆராதனை அவைகளை நாம் பங்கு பெறும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு எதை கொடுக்கிறாரு? ஜீவனை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54, 53, 54வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணாமலும் இருந்தால், அப்போ உங்களுக்குள்ள ஜீவன் வரணும்னா கர்த்தருடைய பந்தியில பரிசுத்தமாய் பங்கெடுக்கணும். கர்த்தருடைய பந்தியில எப்படி எடுக்கணும்? பரிசுத்தமாய் என்ன செய்யணும்? பங்கெடுக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியில நீங்க பரிசுத்தமாய் பங்கெடுக்கும் போது நமக்குள்ளே என்ன செய்கிறது? ஜீவன் வருகிறது. உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ நம்முடைய உலர்ந்த அனுபவங்கள் மாறுவதற்கு ஒன்று, நாம் இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும். இரண்டாவது, நாம் இயேசுவின் இரத்தத்தை, இயேசுவின் மாம்சத்தை புசிக்கிறவர்களாய், பானம் பண்ணுகிறவர்களாய் என்ன செய்யணும்?
கடைசி நாட்களில் நம்ம என்ன செய்யுமா? எழுப்புமா. ஆகினால் உலர்ந்த நம்முடைய வாழ்க்கை செழிப்படைய, உலர்ந்த நம்முடைய வாழ்க்கை செழிப்படைய இயேசுவை பின்பற்றும். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எது நடவாமல் போனாலும் சரி, நான் இயேசுவை மட்டும் பின்பற்றுவேன். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? அது என்னாச்சு முத்து? முன்னால் வாங்க, கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்துங்க. பலனடையும்படியாக கடைசியாக பாஸ்டமாக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் ஜெபத்தில் கொஞ்ச நேரம் நடத்தினதுக்கு அப்புறம் காணிக்கைகள் சேகரிக்கப்படும். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார்.